மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். ஸோ இப்போ வியூவர்ஸ்க்கு வந்து 3 கலர்ஸ் நம்ம சொல்லிடலாம். ஸோ அந்த 3 கலர்ஸில் எந்த கலர் அவங்க வந்து சூஸ் பண்ணுறாங்களோ விருப்பப்படுறாங்களோ அதுதான் அவங்களோட எனர்ஜி. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த தமிழ் புத்தாண்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சு இந்த டாரோ ப்ரெடிக்ஷனை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரெட்டு, செகண்ட் பைல் வந்து க்ரீன், தேர்ட் பைல் வந்து ப்ளூ. ரெட் கலரை பையில் வந்து சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த நியூ இயர் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உண்மையாக பேசுகிறேன், தைரியமாக பேசுகிறேன், நேர்மையை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். என்ன இவங்க பண்ணணுன்னா தேவையில்லாத மனக்குழப்பத்துக்குள்ளே மாட்டக்கூடாது. வெளியே சொல்கிறாங்க, அது பெருமைக்காக இருக்கட்டும் இல்லை சந்தோஷத்தை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், வெளியே அவங்க சொல்லும் போது க்ரீன் பையில் வந்து சூஸ் பண்ணவங்களுக்கான இந்த ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். கல்யாண வரன் தேடுறதா இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலேயும் ஒரு நிறைவு, குழந்தை பேர் கூட எல்லாத்துலேயும் ஒரு நிறைவு வேணும். இவங்களுக்கான அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், இவங்களுக்கான அந்த ஒரு அவுட்கம் கிடைக்கணும், பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா ஸோ இவங்க என்ன கவனமாக இருக்கணும்னா கூட்டாளிகளோடு சேர்றது, கூட்டு சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணுறது, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க செய்கிற மிஸ்டேக்ஸை இவங்க தலையில் கட்டிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கான ரிசல்ட் வந்து ஆவரேஜாக இருக்கும், கண்டிப்பாக ஆவரேஜாக இருக்கும். பட் ரொம்ப அதை ஃபெயில் ஆகக்கூடிய அளவில் ஸோ இவங்க வந்து முடிவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதாவது முடிவுகள் தனக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, எஸ்பெஷலி குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்க வந்து இந்த நீர் சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ கோவில்கள், ஸோ ஒரு புதையில் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பாம்பு புத்துக்குள்ளே போய் கை விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பட் ரியாலிட்டியாக அது வேறு மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி எதையும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நாம் இந்த சித்திரை புத்தாண்டு பலன்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். பலன்களை சொல்கிறதுக்காக டாரோட் ரீடர் ஷாரா வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு வணக்கம் சொல்லலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். இந்த டாரோட் கார்ட்டில் வந்து சித்திரை புத்தாண்டுக்கான பலன்களை பார்க்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. அதையும் கடந்து நம்ம எப்படி டாரோட்டில் வந்து சித்திரை புத்தாண்டுக்கான பலன்களை வந்து பார்க்க போகிறோம். தாராளமாக டாரோ கார்டில் சித்திரை புத்தாண்டு பலன் பார்க்கலாம், நியூ இயர் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம், என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸும் இதில் நம்ம பார்க்கலாம். மெயினாக அது எனர்ஜி பேஸ் பண்ணுறது ஒரு ப்ரெடிக்ஷன் தான். அது வந்து ராசி வச்சோம், இந்த ராசிக்கு இந்த எனர்ஜியில் இப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பொதுவாக நம்ம அதை பார்த்துருக்கோம். இந்த தமிழ் நியூ இயர்க்கான ப்ரெடிக்ஷன் வந்து எனர்ஜி பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வியூவர்ஸ்க்கு வந்து 3 கலர்ஸ் நம்ம சொல்லிடலாம். ஸோ அந்த 3 கலர்ஸில் எந்த கலர் அவங்க வந்து சூஸ் பண்ணுறாங்களோ விருப்பப்படுறாங்களோ அதுதான் அவங்களோட எனர்ஜி. ஸோ அந்த ஒரு எனர்ஜியில் ஒரு விஷயம் சூஸ் பண்ணுறாங்க. அப்போது அதை பேஸ் பண்ணி இந்த தமிழ் புத்தாண்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சு இந்த டாரோ ப்ரெடிக்ஷனை நம்ம பார்த்துடலாம். நம்ம என்னென்ன கலர்ஸ் கொடுக்க போகிறோம் நம்மளோட வியூவர்ஸ்க்கு? இது வந்து ஃபஸ்ட்டு கலர் வந்து ரெட்டு, ஃபஸ்ட்டு பைல் குரூப் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரெட்டு, செகண்ட் பைல் வந்து க்ரீன், தேர்ட் பைல் வந்து ப்ளூ. ஸோ RGP ரெட், க்ரீன், ப்ளூ, இந்த 3 கலரில் ஏதாவது ஒரு கலர் தான் ஆனால் அவங்க சூஸ் பண்ணணும். சில பேர் வந்து எனக்கு இந்த 2 கலரும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸோ ப்ரெடிக்ஷன் மாறும் போது கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஏதாவது ஒரு கலரை வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கணும். அவங்க எப்படி சூஸ் பண்ணணும் அதுக்கான வழிமுறையே சொல்லிடுங்க வியூவர்ஸ்க்கு. ஸோ கொஞ்சம் வந்து அமைதியாகிட்டு மெடிடேஷன் பண்ணிவிட்டு ஒரு டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், கண்ணை மூடி. ஸோ அப்படி காம் மைண்ட் செட்டில் இருக்கும் போது ஏதாவது ஒரு கலர் வந்து அவங்களுக்கு பாப்பப் ஆகும். இந்த கலர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பார்க் வரும். அந்த கலரை அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் அவங்களுடைய உள்ளுணர்வு அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு கலர், கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கலர். ஸோ அந்த கலருக்கான ப்ரெடிக்ஷன்ஸை இங்கே நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும், ரெசனேட் ஆகும். பொதுவாகவே வந்துட்டு இந்த ரெட் கலரை பையில் வந்து சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த நியூ இயர் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த நியூ இயர் வந்து ஒரு உணர்வு ரீதியாக ஒரு கம்பீரமாக இருக்க போகிறாங்க. உணர்வு ரீதியாக வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்க போகிறாங்க. ஒரு மெச்சூரிட்டி லெவல் அவங்களுக்கு வந்து தெரியும். அது அழுகையாக இருந்தாலும், சோகமாக இருந்தாலும், இல்லை சிரிப்பாக இருந்தாலும், எந்த விதமான ஒரு உணர்வுகளாக இருந்தாலும் அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணும் போது அவங்க நினைக்கிறதெல்லாம் அவங்க வந்து தன் வசம் அடைய முடியும்.
ஸோ இந்த ஒரு யுக்தியை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிற விதமாக தான் இந்த தமிழ் நியூ இயர் வந்து அவங்களுக்கு இருக்க போகுது. குறிப்பாக வந்து அடுத்து எல்லோருக்குமே இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நியூ இயரில் வந்து நம்ம என்னென்ன விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இவங்க வந்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உண்மையாக பேசுகிறேன், தைரியமாக பேசுகிறேன், நேர்மையை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசுகிற மாதிரி ஆகிடும். அது மற்றவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகிடும். ஸோ இதனால் அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கூட தடைப்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பேச்சுவார்த்தையில் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும். எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பேசிடக்கூடாது, எதையும் துடிப்பாக இருக்கக்கூடாது, அது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது ரெட் கலர் பைல் சூஸ் பண்ணவங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது இந்த ஆண்டு? ஸோ இவங்க நீங்கள் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரியே தான் அந்த கார்டு வருது. ஸோ லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். என்ன இவங்க பண்ணணுன்னா, தேவையில்லாத மனக்குழப்பத்துக்குள்ளே மாட்டக்கூடாது. ஸோ அவங்க பார்ட்னர் மேலே ஏதாவது ஒரு டவுட் வருதுன்னா அதை அவங்ககிட்ட பேசி வந்து சரி செஞ்சுக்கணும். அப்போவே அதை இவங்க கற்பனையாக வளர்த்துக்கிட்டு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு அதுக்கு இவங்களா ஒரு உருவம் வந்து கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி அவங்க பார்ட்னரும் இவங்களை பற்றி ஏதாவது ஒரு தப்பான புரிதலில் இருக்கிறாங்கன்றது இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இவங்களா கூட முன் வந்து ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்தணும். அந்த குழப்பத்தை தெளிய வைக்கணும். அது 2 சைடுமே. அதுக்கான முயற்சியை வந்து அவங்க எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டு பேராக அவங்களால இருக்க முடியும். ஃபேமிலியில் வந்து அவங்களுடைய ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும்? சில பேருக்கு வந்து மேரேஜ் ஆகணும் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, குழந்தை வேணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான இந்த பிரபஞ்ச செய்தி அல்லது இந்த கிறிஸ்டல் மூலமாக இந்த வருஷத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம் என்ன? இங்கே எல்லாருக்கும் ஒரே பதில் தான். ஸோ இதுக்கும் அதே கார்டு வருது பாருங்கள். ஃபேமிலின்னு வர்றதா இருக்கட்டும், மேரேஜாக இருக்கட்டும், குழந்தை விஷயமா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் தன்னோட வச்சுக்கணும். அதை வெளியில் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, வெளியே சொல்கிறாங்க, அது பெருமைக்காக இருக்கட்டும் இல்லை சந்தோஷத்தை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், வெளியே அவங்க சொல்லும் போது இவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் குறைஞ்சிட்டே இருக்கும். ஈவன் ஃபேமிலியில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், எங்கள் ஃபேமிலியில் ஒத்துமையாக இருக்கோன்றதை கூட வெளியே சொல்லக்கூடாது. ஸோ எதாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே வச்சுக்கணும். இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறது. ஸோ கன்சீவான ஒரு ஸ்டேட்டஸ், குழந்தை பிறந்தா ஒரு ஸ்டேட்டஸ், சந்தோஷமாக இருந்த ஸ்டேட்டஸ், ஃபேமிலி வெக்கேஷன் போனால் ஒரு ஸ்டேட்டஸ், அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சா கூட ஒரு கண் திருஷ்டியோ இல்லை ஒரு நெகட்டிவ் ஒரு ஈவல் ஐ சொல்லுவாங்க. ஸோ கெட்ட விதமான ஒரு கண்ணோட்டமோ அது நிச்சயமாக அந்த குடும்பத்தில் சந்தோஷத்தை பாதிக்கும். அப்போது இவங்க அதை ரொம்ப கான்ஷியஸாக ஃபாலோ பண்ணணும். தன் குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையோ கெட்ட விஷயங்களையோ அது வெளியில் பகிரக்கூடாது, குடும்பத்துக்குள்ளே இருக்கணும். அது இந்த மணி ஃப்ளோ அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? மணி ஃப்ளோன்றது உங்களுக்கு ஒரு சூரிய உதயம் மாதிரி இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் தட்டுப்பாடுகள் இருந்திருக்கு, நான் முழு உழைப்பு போடுறேன், நான் நிறைய வந்து ஒர்க் பண்ணுறேன், அதுக்கான ஒரு வருமானம் இல்லை, ஸோ பிஸ்னஸில் நான் கடுமையாக அதுலேயும் உழைக்கிறேன், அதுக்கான ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு உதயம், சூரிய உதயம் எப்படி ஒரு பிரகாசமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிரகாசமான ஒரு விஷயங்கள் மணி ஃப்ளோவில் பண ரீதியான விஷயங்களில் நடக்க இருக்குது. ஸோ இதுக்கு இன்னொன்று வந்து டெய்லி ஏர்லி மார்னிங் சூரிய நமஸ்காரம் அவங்க பண்ணும்போது, சூரிய நமஸ்காரம் சாஷ்டாங்கமாக யோகா ரீதியாக பண்ணாலும் சரி, இல்லைன்னா சூரியனை பார்த்து சூரிய பகவானே போற்றி, ஓம் ஆதித்யாயே போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இந்த நாள் நல்லபடியாக நடத்தி கொடுப்பா அப்படின்னு எப்படி வேணாலும் அவங்க வேண்டிக்கிட்டாலும் சரி பாசிட்டிவாக. ஸோ இந்த சூரிய வழிபாடு நிச்சயமாக அவங்களுடைய மணி ஃப்ளோவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வரும், அந்த பிரகாசத்தை வந்து கொண்டு வரும். அடுத்து வந்து இந்த ரெட் கலர் பையில் வந்து சூஸ் பண்ண லேடிஸுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த ஆண்டு முழுக்க அமைய இருக்கு? ஸோ லேடிஸ் வந்து ஒரே விஷயம்தான், எல்லாத்தையும் அவங்க தலை மேலே போட்டுக்கக்கூடாது. ஸோ அது ஒரு ஃபேமிலியில் நடக்கக்கூடிய ஒரு சில நல்ல காரியங்களாக இருக்கட்டும், இல்லை பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வேலை ரீதியாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியில் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கட்டும், எல்லாமே இவங்க தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு இவங்க அந்த தலையில் தூக்கி அந்த பாரத்தை சுமந்துக்கக்கூடாது. ஏன்னா அது இன்னும் மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் வந்து கொடுக்கும். ஸோ அவங்களுக்கு இதனால் உடல்நல கோளாறுகள் வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. உடல் ஹெல்த் இஷ்யூஸில் ரொம்ப அடி வாங்குவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்ககிட்ட கொடுத்துடணும். அது ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை கரியராக இருக்கட்டும். ஸோ அதை தாண்டி ரொம்ப இவங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டாங்கன்னா பெண்களுக்கு உடலால் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது இஷ்யூஸ் கூட அதனால் வர ஏற்படும். நிச்சயமா. அடுத்து வந்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் எப்படி இருக்க போது இந்த ரெட் கலர் பையில் சூஸ் பண்ணவங்களுக்கு? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நியூ பிகினிங் கொடுக்கக்கூடிய வருடமாக தான் இந்த வருடம் இருக்கும். ஸோ இதில் அவங்க ஏதாவது ஒரு புதுசாக ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த கோர்ஸ்க்கான ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை இது வரைக்கும் டல்லாக இருக்கிறாங்க படிப்புலனா இந்த வருடம் வந்து கொஞ்சம் அவங்க நல்லா படிக்கிறதுக்கான அந்த ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்து உட்காரும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு.
ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுக்க இருக்குது. ஒரு ஷார்ப் மைண்டடாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க இந்த தமிழ் வருட பிறப்பில். குறிப்பாக வந்து அடுத்து நம்ம கேட்க போகிறது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணலாமா, எந்த தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லது நம்ம வந்து வேலைக்கே போயிடலாமா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கான பதில், அல்லது இந்த வருஷத்தில் இந்த மாதிரியான ஐடியா இருக்கிறவங்க அதாவது ரெட் கலரை சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது அவங்களுக்கான வழிகாட்டுதல் அப்படிங்கிறது என்ன? ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ யார் என்னென்ன ஒரு துறையில் இருக்காங்களோ, என்னென்ன ஸ்டேஜில் இருக்காங்களோ அதை தக்க வச்சுக்கிறதுக்கான வேலையை பார்த்தா மட்டும் போதும். ஸோ இப்போ வேலையில் இருக்காங்கன்னா நான் அதை விட்டுட்டு குயிட் பண்ணிவிட்டு நான் பிஸ்னஸ்க்கு போகிறேன், இல்லை பிஸ்னஸில் இருக்கேன்னா இன்னொரு பிஸ்னஸ்க்கு தாவறேன், இல்லை வேலைக்கே போயிடலாமா அப்படிலாம் இல்லாமல் என்னென்ன பொசிஷனில் இப்போ இருக்காங்களோ அதை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம். அதுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் இவங்களுடைய மைண்டு. அந்த மைண்டை வந்து சரி செய்யணும். ஸோ அதுக்கு அப்பப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளாரிட்டி இருக்கணும் இவங்களுடைய மைண்ட் செட்டில். நம்ம எதை செய்கிறோம், என்ன செய்யக்கூடாது, இதனால் இது வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கணும். கண்டிப்பாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அவங்களுடைய காரியங்களை நகர்த்தலாம், பெஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து எக்காலத்துலேயும் குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்கும் போது, இல்லை பதட்டமான ஒரு விரக்தியான மனநிலையில் இருக்கும் போது இவங்க எந்த முடிவுகளும் மேற்கொள்ளவே கூடாது. ஸோ அமைதியாக இருக்காங்களா, ஒரு ஸ்டேபிளாக இருக்கா மைண்ட் செட், அப்போது அவங்களோட வேலையில், தொழிலில், இல்லை வேலை சார்ந்த விஷயங்களை என்ன பண்ணலான்றதை யோசிக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிறத தக்க வச்சுக்கிறதுக்கு யோசிச்சா நல்லது. இதில் வந்து வாழ்வியல் ரீதியில் என்ன பரிகாரம் அப்படிங்கிறத வந்து இந்த ரெட் கலர் கிறிஸ்டலை வந்து சூஸ் பண்ணவங்க வந்து செய்யலாம். ஸோ பரிகாரம் பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பில் ஒரு எதிர்பாராத விளைவுகள்லாம் நடக்க இருக்குது. ஸோ எதிர்பாராத கோயின்சிடன்ஸான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது. அது பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். அவங்க செஞ்ச கர்ம பலன்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லது மட்டும் செய்கிறாங்கன்னா அவங்க அதை பற்றி பயப்பட தேவையில்லை. பாசிட்டிவான ஒரு எதிர்பாராத சம்பவங்கள் தான் இருக்கும். ஸோ அப்போது அதை தக்க வச்சுக்கிறதுக்கும், அப்படி நெகட்டிவாக செஞ்சுருக்காங்க, நெகட்டிவான ஒரு விஷயம் வர நம்மளுக்கு இருக்குன்னா அது வந்து வராமல் தடுக்கிறதுக்கும், இல்லை அதனுடைய தாக்கம் பெருசாக பாதிக்காமல் இருக்கிறதுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்களை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்கணும். ஸோ அப்போது வந்து அது எதிர்பாராத நிகழ்வுகளாக இருக்காது, அது பெரிய தாக்கத்தையும் கொடுக்காது ப்ராக்டிக்கலாக. ஸோ இன்னொன்று வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் வந்து பண்ணணும். வாட்டர் நீர், அதாவது இயற்கை சார்ந்த நீர்நிலைகளில் குளிக்கிறது, இந்த கோவில் குளங்களில் அடிக்கடி டெய்லியும் முடிஞ்சால் கோவில் குளங்கள் குளித்தா நல்லது. பக்கத்தில் கோவில் குளம் இருக்குன்னா, இல்லை வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த புனித நீராடல், இயற்கை சார்ந்த நீராடல் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எந்த அளவுக்கு அடிக்கடி அவங்களால செய்ய முடியுதோ அதை பண்ணும்போது இந்த தேவையில்லாத கர்ம வினை பயன்கள்லாம் அவங்கள தாக்காமல் கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்களும் இமோஷ்னலி ஒரு கண்ட்ரோலில் இருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பைல், ரெட் பைல் வந்து சூஸ் பண்ணவங்களுக்கான நிறைய விஷயங்கள், குறிப்பாக வந்து இந்த வருஷத்துக்கு அவங்களுக்கான வழிகாட்டுதல்கள் அப்படிங்கிறத வந்து டேரோட்டில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து க்ரீன் பைலை வந்து சூஸ் பண்ணவங்களுக்கான இந்த ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ க்ரீன் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வருடம் வந்து தன்னிறைவு அது இருக்கும். ஸோ அந்த தன்னிறைவு எப்படின்னா, மற்றவங்க வந்து ஒரு விஷயம் இவங்களுக்கு செய்கிறதால தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இல்லாமல், தனக்கு என்ன செஞ்சால் சந்தோஷமாக இருப்போம் அது இல்லாமல், ஸோ சந்தோஷப்படுத்தி சந்தோஷம் அடைகிறது, மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்தி சந்தோஷமாகிறது ஒரு கேட்டகரி. அப்படியும் தன்னிறைவு அவங்க அடையலாம். அதே மாதிரி தனக்கு என்ன தேவையோ அதை ஃபுல்ஃபில் பண்ணியும் அவங்க வந்து அந்த தன்னிறைவு அடையலாம். பட் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு வருடமாக தான் இந்த தமிழ் வருட பிறப்பு இருக்க போகுது. ஸோ இதில் அவங்க இண்டிபெண்ட்டாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு ஃபேமிலி சார்ந்த நபராக இருக்காங்களாலும் சரி, அவங்க ஃபேமிலிக்கு செய்கிறதாலும் சரி, இவங்களுக்கு செஞ்சுக்கிறதாலும் சரி, அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும், ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும். சந்தோஷகரமான நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இந்த வருடம் நடக்க இருக்குது அப்படின்னு இருக்குது. குறிப்பாக இவங்க ஆல்ரெடி பண்ண அந்த அன்னதானம், ஸோ அதனுடைய பலன்களை இந்த வருடம் அவங்க அடைய போகிறாங்க. ஸோ எதையும் எதிர்பாராமல் செய்கிறது அன்னதானம். இருந்தாலும் அந்த ஒரு கர்மாவுக்கும் வினைகள் இருக்குது இல்லையா, ஸோ அந்த வினை இங்கே இவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக நடக்க இருக்குது. அடுத்து வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த க்ரீன் கலர் பைல் சூஸ் பண்ணவங்க வந்து கவனமாக இருக்கணும்? ஸோ இவங்க என்ன கவனமாக இருக்கணும்னா, இந்த கூட்டாளிகளோடு சேர்றது, கூட்டு சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணுறது, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க செய்கிற மிஸ்டேக்ஸை இவங்க தலையில் கட்டிட்டு போயிடுவாங்க.
ஸோ இவங்க உண்மையாக நேர்மையாக இருந்தாலுமே அவங்க பண்ணுற சில திருட்டுத்தனம், அவங்க செய்கிற சில பிட்ரையல்ஸ் அது இவங்க தலையில் வந்து பழி வந்து விழ ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த கூட்டு சேர்ந்து செய்கிற விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படியும் அதை தாண்டி அப்படி ஒரு நிலைமை வருது, சில பேரோட சேர்ந்து தான் நான் இந்த வேலையை பார்க்கணும், ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்து தான் இந்த ஒரு விஷயத்தை நான் நடத்தணும் அப்படின்னு இருக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்றதை கண்காணிக்கணும். அவங்க செய்கிறதுனுடைய விளைவு எப்படி இருக்குன்றதும் இவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ரொம்ப கவனமாக இருக்கணும். க்ரீன் கலர் பையில் சூஸ் பண்ணவங்களுடைய லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? ஸோ இவங்களுடைய லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்னு பார்க்கும்போது அதுவும் ஒரு ஃபுல்ஃபில் தரதாக இருக்குது. ஸோ இந்த வருடம் வந்து அவங்க கல்யாண ரீதியாக அவங்க அந்த காதல் வாழ்க்கையை நகர்த்துறாங்கன்னா அது நிச்சயமாக ஒரு பெஸ்ட்டான ஒரு அவுட்கம் வந்து கொடுக்கும். காதல் வாழ்க்கையில் இருக்கவங்க கல்யாண வாழ்க்கைக்கு போவாங்க. ஸோ என்கேஜ்மெண்ட், மேரேஜ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஈவன் அதை பற்றி கொஞ்சம் ஃபேமிலி கிட்ட கன்சிடர் பண்ணாங்கன்னா ஃபேமிலி சைடும் அவங்களுக்கு ஒரு க்ரீன் சிக்னல் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ லவ்வில் இருக்கிறவங்க கல்யாண வாழ்க்கையை சார்ந்து மூவ் பண்ணுறது இந்த வருடம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து குறிப்பாக இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கான இப்படி அவங்களுக்கான குழந்தை பேர் இல்லைன்னா திருமணமாகாமல் இருக்கிறவங்க இந்த ஒரு ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது இந்த க்ரீன் கலர் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு? ஸோ இந்த ஃபேமிலி லைஃப் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கணும். அது கல்யாண வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை வந்து பெற்றோர்களோடு இருக்கிறதா இருக்கட்டும், கல்யாண வரன் தேடுறதா இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலேயும் ஒரு நிறைவு, குழந்தை பேர் கூட எல்லாத்துலேயும் ஒரு நிறைவு வேணும். இவங்களுக்கான அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், இவங்களுக்கான அந்த ஒரு அவுட்கம் கிடைக்கணும், பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும். அப்படின்னா இவங்க நிச்சயமாக குடும்பத்தோட அவங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்ப நல்லது. ஸோ அப்படி குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு வேண்டுதல், அந்த குலதெய்வத்துக்கிட்ட இவங்க வேண்டுதல் வைக்கிறாங்கன்னா இந்த வருடமே அவங்களுக்கு அதற்கான ஒரு பிரார்த்தம் வந்து ஏற்படும். ஸோ அதே மாதிரி இவங்க எந்த அளவுக்கு இந்த க்ரீன் கலரை சூஸ் பண்ணுறவங்க எந்த அளவுக்கு குடும்பம் சார்ந்து குடும்பத்து மேலே ஒரு ஹானஸ்ட்டாக இருக்கிறாங்க, நேர்மையாக இருக்கிறாங்களோ, ஸோ அது வந்து நிச்சயமாக அதுக்கான அங்கீகாரம் இவங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும், குடும்பத்தார்கள் ரீதியாகவே கிடைக்கும். இந்த வருஷம் இவங்களுக்கான அதாவது க்ரீன் கலர் பையில் சூஸ் பண்ணவங்களுக்கான பணவரவு அல்லது பணம் சம்பந்தமான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி அமைய போகுது? ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்குது. அதாவது யூனிவர்ஸ் வந்து இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க இருக்கிறாங்க பண ரீதியாக. அப்போது புதுசாக ஒரு மணி ரிசோர்ஸஸ் வந்து உருவாக இருக்குது. ஸோ புது வழியிலேருந்து ஒரு பணம் சேர்க்கறது எப்படி, புதுசாக ஒரு வருமானத்தை ஈட்டுறது எப்படி, புதுசாக ஒரு தொழிலை அமைச்சிக்கிறது எப்படி, ஆல்ரெடி இருக்கிற தொழிலில் புதுசாக ஒரு லாபத்தை க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்ற ஒரு யுக்திலாம் அவங்களுக்கு தெரிய வரப்போகுது. அதற்கான ஆக்ஷன்ஸை வந்து மேற்கொள்ள போகிறாங்க. ஸோ இதுக்கு மேலே கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வந்து வறுமையாக இருக்கட்டும், ஆல்ரெடி பணம் நல்லா எனக்கு ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, அதை தக்க வச்சுக்கிறது என்ன அப்படின்னு இருக்கட்டும். ஸோ ஒருத்தவங்க ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க. பட் அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு யுக்தி தெரிய போகுது. அதை சார்ந்த ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கிற மாதிரி யூனிவர்ஸ் அவங்களுக்கு சில விஷயங்களை நகர்த்த போகிறாங்க. அது ஒரு நியூ பிகினிங்காக இருக்க போகுது. நிச்சயமாக இந்த க்ரீன் கலர் பைல் சூஸ் பண்ண பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறது இந்த வருஷம் ஃபுல்லாக எப்படி இருக்கும்? ஸோ பெண்கள் வந்து சில பேர் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. அவங்களோட ஃபேமிலிக்கும் சரி, அவங்களுடைய கம்யூனிட்டிக்கும் சரி ஒரு இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. குறிப்பாக ஸ்பிரிச்சுவல் ஈடுபாடோடு இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறுவாங்க. இந்த தமிழ் நியூ இயரில் அந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்காங்கன்னா அவங்க நிறைய பேருக்கு ஒரு மென்டர், கைடராக வந்து இருப்பாங்க. ஒரு வழிகாட்டியாக, வாழ்க்கை வழிகாட்டியாக இருக்க போகிறாங்க. இது வந்து வெளியில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, ஃபேமிலிக்குள்ளே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களும் சரி, அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க அவங்கள ஒரு சிறந்த உதாரணமாக, முன் உதாரணமாக எடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய டிக்னிட்டி வந்து உயர போகுது. முடிஞ்ச அளவுக்கு இவங்க தனியாக இருக்கிறது தான் நல்லது. தனியான்றது சென்ஸ் வந்து யாருக்கிட்டும் சேராமல் பேசாமன்னு கிடையாது. அவங்களுடைய முடிவுகள், அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை அவங்க தனியாக லீட் பண்ணாங்கன்னா அப்போ இவங்கள பார்த்து ஒரு 10 பேர் அந்த வழியில் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு ஃபீல்டில் இருந்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறுவாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது இந்த க்ரீன் கலர் பைலத்தை சூஸ் பண்ணவங்களுக்கு? ஸோ மாணவர்களுக்கு வந்து இந்த வருடம் அவங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு இருக்குது. வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. ஸோ இதில் இன்னொன்று வந்து வெளியூரில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இருக்கிறாங்க. அதற்கான முயற்சி எடுத்திருக்காங்கன்னா ஸோ அந்த முயற்சிக்கான பலன்கள் இந்த தமிழ் வருட பிறப்பில் இந்த வருடம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் ஆசை இருக்குன்னா அதுக்கான ப்ராசஸும் இந்த வருடம் பண்ணலாம். இந்த பைல் சூஸ் பண்ணவங்க எக்ஸாம்லாம் எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கான அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அவங்களுக்கான ரிசல்ட் வந்து ஆவரேஜாக இருக்கும், கண்டிப்பாக ஆவரேஜாக இருக்கும். பட் ரொம்ப அதை ஃபெயில் ஆகக்கூடிய அளவில்
இல்லை வந்து ரொம்ப குறைவாகவும் இல்லை ரொம்ப ஹையாகவும் இருக்காது, ஒரு ஆவரேஜாக ஒரு 60% மேலே அவங்க தாராளமாக எதிர்பார்க்கலாம். பட் அவங்க என்ன பர்சன்டேஜ் எடுத்தாலுமே அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஆஃபர், அவங்க இந்த ஒரு ஆஃபருக்காக தான் நான் இந்த எக்ஸாம் நான் இந்த அளவுக்கு ஒரு இதுவில் படிக்கிறேன் அப்படின்னும் போது நிச்சயமாக அது அவங்களுக்கு கிடைக்கும். அபவ் 60% மேலே தாராளமாக எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வந்து அடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை புது தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை தொழில் ரீதியாக வந்து இந்த வருஷம் இந்த மாதிரி இந்த க்ரீன் கலர் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது? ஸோ தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஸோ இந்த வருடம் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். இப்போ இந்த வருடம் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா யூனிவர்ஸ் அவங்களுக்கு ஒரு சைன் கொடுத்துருச்சு, யூனிவர்ஸ் அவங்களுக்கு ஒரு கேட்வே ஓப்பன் பண்ணுச்சு இந்த வருஷம். அப்போது அவங்களுக்கு பேஷன் ரீதியாக சரி, எனக்கு இந்த அச்சீவ்மெண்ட் இருக்குது, எனக்கு இந்த கோல் செட்டிங் இருக்குது, அதை வந்து நான் பர்சியூ பண்ணணும் அப்படின்னா தாராளமாக அதை பின்தொடரலாம். தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஒரு பொசிஷன் போகணும் அப்படி அந்த ஆசைகள் இருக்குன்னா அதற்கான ப்ராசஸ் இந்த வருடம் அவங்க பண்ணாங்கன்னா நிச்சயமாக இந்த வருடம் இறுதிக்குள்ளே அது ஒரு ஸ்டார் மாதிரி அவங்க ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அடுத்து வந்து இந்த க்ரீன் கலர் பையில சூஸ் பண்ணவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அல்லது அவங்களுக்கான சில விஷயங்கள் வாழ்வியல் ரீதியில் அவங்க என்ன செஞ்சால் இந்த வருஷம் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும்? ஸோ இவங்களுக்கான பரிகாரம் பார்க்கும்போதே நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அதே பரிகாரத்தில் தான் வருது. ஸோ நம்ம அன்னதானம் செஞ்சால் அதுக்கான கர்ம பலன்கள் இந்த வருடம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கே அந்த பரிகாரமும் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க தகுதி இல்லை அவங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அதிலிருந்து அவங்க ஏதாவது தாராளமாக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ தான தர்மம் நிச்சயமாக இந்த தமிழ் வருடப்பிறப்பில் அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது பண ரீதியான ஒரு தர்மம் கூட அவங்க செய்யலாம். அன்னதானம் தான தர்மம் இது ரெண்டுமே அவங்க வந்து செய்யணும். இது செய்ய செய்ய அவங்களுக்கு அவங்களுடைய ஆன்மீக ரீதியான அந்த வளர்ச்சி அதிகமாக இருக்கும். ஸோ என்னதான் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருக்கிறாங்க, என்னதான் மெட்டீரியல் லைஃப்பில் இருக்கிறாங்க, நார்மலாக ஒரு கமிட்டி சார்ந்து இருக்கிறாங்கனாலும் அவங்களுக்கான அந்த ஆன்மீக ரீதியான ஒரு வளர்ச்சின்றது அது நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே வரும். நிச்சயமாக அதற்கான விஷயங்களை இவங்க அதை நோக்கி நகருவாங்க. ஸோ அடி எடுத்து வைப்பாங்க. இது வரைக்கும் ஆன்மீக ரீதியாக இல்லைனாலும் இனிமேல் அந்த ஆன்மீகத்துக்குள்ளே அவங்க போவாங்க. அந்த அவங்களுடைய ஆன்மா அதை சார்ந்து சில விஷயங்களை நகர்த்தும். அதுக்கு இந்த தான தர்மங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த வருடம் அப்போது இதை தாண்டி ஒரு நார்மல் லைஃப்பை தாண்டி ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போக போகிறாங்க. அதற்கு இந்த விஷயம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு தேவை. அது மட்டும் இல்லாமல் நார்மல் லைஃப்லேயும் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க இந்த தான தர்மமும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது க்ரீன் கலர் பையில் வந்து சூஸ் பண்ணவங்களுக்கான இந்த ஆண்டுக்கான பலன்கள் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரியான வழிகாட்டல் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து ப்ளூ கலர் பையில் வந்து சூஸ் பண்ணவங்களுக்கான இந்த வருஷத்துக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ப்ளூ கலர் சூஸ் பண்ணவங்களுக்கான ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா தமிழ் நியூ இயருக்கு ஸோ ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்குற போது இந்த தமிழ் வருடப்பிறப்பு. அமைதியானன்றது ரொம்ப நமக்கு தேவைப்பட்டதெல்லாம் கிடச்சிருமா, நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் கிடச்சிருமா, ஒரு மிகப்பெரிய பொசிஷன் அடைஞ்சிருமா, அந்த மாதிரி கிடையாது. இப்போ என்ன பொசிஷனில் இருக்காங்களோ, இப்போ என்ன அவங்கக்கிட்ட இருக்கோ அதை வச்சு மன நிறைவோடு இருப்பாங்க. ஸோ நிறைய மன ரீதியான ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும், நிறைய இடத்துல அடிகள் அவமானங்கள் சந்திச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த தமிழ் நியூ இயர் அவங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அவன் மனதால் எண்ணங்களால் ரொம்ப திடமாக போகிறாங்க, ஸ்டேபிள் ஆக போகிறாங்க. ஒரு பிரச்சனையை எப்படி சார்ட் அவுட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு வந்து தெரிய வரும். அந்தளவுக்கு காமாக ஒரு பிரச்சனை டீல் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்போர்ட்டிவாக டீல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த மன நிறைவு அமைதிக்கு வந்து பஞ்சமே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு வருடமாக தான் இவங்களுக்கு வந்து கொடுக்க இருக்குது. அதாவது ப்ளூ கலர் பையில் சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த தமிழ் நியூ இயர் அப்படிங்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுது. ஸோ இவங்க வந்து முடிவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதாவது முடிவுகள் தனக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது இவங்களுடைய முட்டாள்தனமாக மாறிடலாம். சில இடத்துல முடிவுகள் சாதகமாகவும் இருக்கும், பாதகமாகவும் இருக்கும். அப்போ அந்த முடிவுகளில் எது நடந்தாலும் ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கணும். ஆல்ரெடி அந்த மனப்பக்குவம் கொடுக்கும் இங்கே அந்த நியூ இயர் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் முடிவுக்கு வரும்போது இல்லை பாதியிலே நடந்துட்டு இருக்கும் போதே அது க்ளோஸ் ஆகிற மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான அன்எக்ஸ்பெக்டடான முடிவுகள் இல்லை வந்து ஒரு ஃபேவர் இல்லாத ஒரு முடிவுகள் இதுக்கெல்லாம் அவங்க வந்து தயாராக இருக்கணும்.
ஸோ அதை கண்டு பயப்படவோ இல்லை விரக்தியாகவோ கூடாது. அந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்த அதே மாதிரி முடிவு செய்கிறாங்க, முடிக்கிறாங்க, எங்கே முடிக்கிறாங்க, எங்கே ஸ்டாப் பண்ணுறாங்கன்றது ஒரு விஷயம் இருக்குது. எங்கே தொடங்குறோன்றது தாண்டி நம்ம ஒரு காரியத்தை எங்கே ஸ்டாப் பண்ணுறோன்றது இருக்குது. அப்போ அதை எங்கே ஸ்டாப் பண்ணோன்றதுலேயும் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். சில விஷயங்களை நீண்ட நாளுக்கு டெவலப் பண்ணவும் கூடாது. அப்போ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடணும். அடுத்து இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ளூ கலர் பையில் வந்து சூஸ் பண்ணவங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஸோ இவங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் பெஸ்ட்டாகவே இருக்கும். ஒரு கம்ப்ளீஷன் கொடுக்க போகுது அப்படின்னு இருக்குது. இவங்களுக்கு சாதகமாக மாறிடும். இப்போ லவ் லைஃப்பில் இருக்கிறாங்கன்னா, இப்போ சிங்கிளாக இருக்கிறாங்க, அதாவது ஒன் சைடு லவ் பண்ணுறாங்க அப்படின்ற போது அதுவும் ஃபேவராக இருக்கும். ஸோ இவங்க போய் அப்போது அவங்களுடைய பர்சன்கிட்ட அப்ரோச் பண்ணலாம். ஆல்ரெடி லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்கன்ற போது ஃபேமிலி சைட் தெரியப்படுத்துறது, கல்யாணத்துக்கான ப்ராசஸ் பண்ணுறது, இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிற விஷயங்கள், வாட் எவர் என்ன அவங்க விருப்பப்படுறாங்களோ அது தாராளமாக அவங்க செய்யலாம். ஏன்னா அது அவங்களுக்கு ஃபேவராக இருக்க போகுது. லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஃபேவராக மாறப்போகுது. அதற்கான ஒரு சாதகமான ஒரு டைம் வந்து அவங்களுக்கு ஃபேவராக இருக்குது. ஸோ இந்த நியூ இயர் டைமில் அப்போ அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள், லவ் சம்மந்தமான ஆக்ஷன்ஸ் வந்து தாராளமாக எடுக்கலாம். ப்ளூ கலர் பையில் வந்து சூஸ் பண்ணவங்களுடைய ஃபேமிலி லைஃப் அல்லது திருமணம், குழந்தை பேர் அப்படிங்கிறது எப்படி அமைய போகுது? ஸோ இவங்களுடைய ஃபேமிலி லைஃப், குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னும் போது இவங்களுக்கு இமோஷ்னலி இவங்க ஃபஸ்ட்டு இமோஷ்னலி ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும். ஸோ எனக்கானது என்கிட்ட இருக்குது, எனக்கான தேவைகள் என்கிட்ட இருக்குது, செல்ஃப் லவ் நான் பண்ணிக்கிறேன், எனக்கான ஒரு இமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி, ஒரு சப்போர்ட் என்கிட்ட இருக்குது. அப்போது மற்றவங்களுக்கு அது எந்த அளவுக்கு தேவைப்படுது, அதை நான் எப்படி கொடுக்கணும் அப்படின்றதுல இவங்க கவனமாக இருக்கணும். அப்படி அதை சரிவர கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு தேவையான விஷயங்களும் ஃபேமிலி சைட்லேருந்து அவங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சே தீரும். ஸோ உடனே கிடைக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். ஃபேமிலியில் யார் இவங்களை என்ன மாதிரி ஹர்ட் பண்ணாலும், என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லி காயப்படுத்தினாலும் சரி, பட் இவங்க அந்த அன்பு கருணை அதை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக அது எல்லாமே தலைகீழாக மாறும் அப்படின்னு இருக்குது. எஸ்பெஷலி குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்க வந்து இந்த நீர் சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ கோவில்கள், எஸ்பெஷலி பெண் தெய்வம், இப்போ கன்னியாகுமரினா குமரி அம்மன் கோவில் இருக்குது, அந்த மாதிரி பெண் தெய்வ கோவில்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு நீர்நிலையில் உருவானவங்களாக இருக்கணும், அதை பேஸ் பண்ணி உருவானவங்களாக இருக்கணும். அந்த பெண் தெய்வ கோவிலில் போயிட்டு இவங்க பூஜைகள், பரிகாரங்கள், ஸோ அங்கே நீராட்டுறது, அண்ட் அந்த அம்மனை வந்து வீட்டுக்கும் அழைச்சிட்டு வந்து வழிபடுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் போது நிச்சயமாக அவங்களுடைய அனுகிரகத்தில் இவங்களுக்கு இந்த வருடத்தில் ஒரு குழந்தைக்கான பாக்கியம் நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நிச்சயமாக திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்களில் சில எண்டிங்ஸ், சில நியூ பிகினிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ இவங்களோட திருமண வாழ்க்கையில் சில விஷயங்கள் முடிவுக்கு வரும், சில விஷயங்கள் புதுப்பிக்கும். அது நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அது இவங்க அந்த திருமண வாழ்க்கையை எப்படி டீல் பண்ணுறாங்க, ஸோ இவங்க எந்த மாதிரியான அந்த பார்ட்னரை சூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பொறுத்து அது வந்து மாறும். பட் திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு சில எண்டிங்ஸ் இருக்குது, ஒரு சில நியூ பிகினிங்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பொருளாதார ரீதியில் இந்த வருஷம் இவங்களுக்கு, அதாவது இந்த ப்ளூ கலர் பையில் சூஸ் பண்ணவங்களுக்கு பொருளாதார ரீதியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது? ஸோ பொருளாதார ரீதியாக இவங்க வந்து மாற்றங்கள்னு சொல்கிறத விட இவங்க பொருள் சார்ந்த, பணம் சார்ந்த விஷயங்களை சிறப்பாக கையாளுவாங்க அப்படின்னு இருக்குது. இது வரைக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய அடிபட்டிருப்பாங்க, நிறைய பெட்ரேயல், ஏமாந்துருப்பாங்க. ஸோ இந்த தமிழ் வருட பிறப்பில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் முன்னிலைப்படுத்தி இனிமேல் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஸோ கையில் எந்த அளவுக்கு ஒரு லிக்விட் கேஷ் இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு நெட்வொர்க் இருந்தாலும் சரி, சொத்துக்கள் இருந்தாலும் சரி, அதை எங்கே எப்படி சரிவர பயன்படுத்தணும், ஸோ அதை வந்து எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு, தெளிவாக மெயின்டைன் பண்ணுவாங்க, அதை சார்ந்த விஷயங்களை தெளிவாக டிசைட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த பைல் சூஸ் பண்ண பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி அமைய போகுது? ஸோ இந்த பைல் சூஸ் பண்ண பெண்களுக்கு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் போவாங்க அப்படின்னு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பக்கம் நெகட்டிவ் நடந்தால் ஒரு பக்கம் பாசிட்டிவ் நடக்கும். ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்காங்கன்னா இன்னொரு பக்கம் அவங்களுக்கு சோகமான காரியங்களும் நீங்கள் நடந்துகிட்ருக்கும். ஸோ அது ரெண்டுமே சரிவர இருக்கும் போது, கரெக்டாக ஒரே டைமில் போகும்போது இவங்க ஆனால் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த தன்மை அவங்களுக்கு வந்து இருக்கும். ஒரு பக்கம் ஃபேமிலி, இன்னொரு பக்கம் ஒர்க், இல்லை இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்கவங்க, ஸோ கணவர் வீட்டில் இருக்கவங்க, இந்த மாதிரி ரெண்டு விஷயங்களை அவங்க கரெக்டாக ஜகிள் பண்ணி எப்படியாவது கொண்டு போயிடுவாங்க.
ஸோ அது வந்து எங்கேயும் கீழெல்லாம் விட்டுற மாட்டாங்க, இல்லை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாகவும் தூக்கி போய் பிரச்சனையாக மாற்றிட மாட்டாங்க. பட் அதை ஜக்கிள் பண்ணியாவது அது ஒரு ஸ்டேபிளாக கொண்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல இருந்தாலும் ஸோ அவங்க கையில் என்ன இருக்குதோ, என்ன பொறுப்புகள் இருக்கோ அதை கீழே விட்டுற மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளான ஒரு ஆக்ஷனை வெளிப்படுத்துவாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு மனோபலமும் உடல் பலமும் இருக்கும். இவர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ப்ளூ கலர் பையில் சூஸ் பண்ண மாணவர்களுக்கு என்ன மாதிரியான செய்தி அப்படிங்கிறது பிரபஞ்சம் கொடுக்குது? ஸோ மாணவர்களுக்கு வந்து இந்த வருடம் கண்டிப்பாக ஒரு இப்போ இந்த டீச்சிங் ஜாப் போகணும், இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் போகணும் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த வருடம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க அதற்கான ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுடைய குரு டீச்சர் சொல்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மற்றபடி அவங்க ரொம்ப மெனக்கிட வேண்டாம். ஸோ படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்களுடைய குரு சொல்கிறத கொஞ்சம் இல்லை, குரு சொல்கிறத கம்ப்ளீட்டாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணால் போதும், எல்லாமே அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி டீச்சிங் ப்ரொஃபஷனல் போகணுன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு துறையில் தான் டீச்சிங்கில் இப்போ நிறைய துறையில் டீச்சிங் இருக்குது. ஸோ எந்த துறையில் அவங்க வந்து டீச்சிங் ஜாப் சூஸ் பண்ணாங்களோ அதில் அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ப்ளூ கலர் பாயில் சூஸ் பண்ணவங்களுடைய தொழில் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது புதுதாக தொழில் ஆரம்பிக்கலாமா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் அவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படியான பலாபலன்களை தரப்போகுது? ஸோ தாராளமாக இந்த ஆண்டு அவங்க வந்து தொழில், புதிய தொழில், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். ஏன்னா இந்த வருடம் அவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும், டெவலப்மெண்ட் இருக்கும். தாராளமாக வந்து அவங்க அதை செய்யலாம். இஷ்ட தெய்வம் பெண் தெய்வத்தை வந்து முன்னிலைப்படுத்தி அவங்கள மனசில் வச்சுக்கிட்டு அந்த தொழில் செய்கிற விஷயங்களை மேற்கொள்கிறாங்க அப்படின்னும் போது அது இன்னும் அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வளர்ச்சி அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து நம்ம எப்போவுமே வந்து எல்லோரும் எதிர்பார்க்கிற பரிகாரங்கள் அப்படின்றது, வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? ஸோ இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயம், அந்த ஒரே ஒரு பழமொழி மட்டும் ஞாபகம் வருது, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. ஸோ அந்த பழமொழியை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்களை யாருமே டிஃபீட் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் இவங்களுக்கு நல்லவங்க மாதிரி ஒரு வேஷம் போட்டு இவங்களை வந்து ஸ்பாயில் பண்ண வருவாங்க. அதே மாதிரி இவங்களும் சரி, பார்க்குறது எல்லாம் நல்லா இருக்குது, நல்லா இருக்கிறது எல்லாமே வந்து உண்மையாக நன்மையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு நினச்சி ஏமாந்துருவாங்க. ஸோ ஒரு புதையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பாம்பு புத்துக்குள்ளே போய் கை வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பட் ரியாலிட்டியாக அது வேறு மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி எதையும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா அவதிப்படக்கூடியது அவங்கள தான் இருப்பாங்க. கடவுள் கூட அப்புறம் காப்பாற்ற மாட்டார். ஸோ ஃபைனலாக வந்து காப்பாற்றுவார். ஆனால் அப்போது அந்த விஷயங்களை அனுபவிக்கக்கூடியது அவங்கள தான் இருப்பாங்க, அந்த கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடியது அவங்கள தான் இருப்பாங்க. அதனால் பார்க்குறது எல்லாமே தனக்கானது, பார்க்குறது நல்லது எல்லாமே உண்மையாக நன்மை தான் தரும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையை அவங்க நிச்சயமாக விட்டுறணும். இந்த ப்ராக்டிக்கல் விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே போதும், முடிஞ்ச அளவுக்கு இந்த வருடம் வரக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்த்தலாம். அதாவது இந்த மாதிரி ப்ளூ கலர் பையில் சூஸ் பண்ணவங்களுக்கான இந்த வருஷத்துக்கு அவங்களுக்கு என்னென்ன விஷயமெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஒரு விஷயமா நம்ம பார்த்துருக்கோம். அந்த 3 பைல்ஸுக்குமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க, நிறைய வழிகாட்டுதல்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக வந்து நம்மளுக்கு கிடச்சிருந்தது. பல கார்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன சூஸ் பண்ணமோ அதுக்கான ஒரு விடை தான் லாஸ்ட்லேயுமே நம்மளுக்கு கிடச்சிருந்தது. இந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் இந்த ஒரு வருடம் அவர்களுக்கு என்ன விஷயமெல்லாம் நடக்க போகுது, அவங்களுக்கான வழிகாட்டுதல் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அவர்களுக்கும் அதில் பலனும் கிடைக்கும், அவங்களும் பார்த்து தங்களுடைய லைஃப்பை வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியமான விஷயமும் போய் இந்த காணொளி மூலமாக சேரும். நேரத்துக்கும் உங்களுக்கும் இந்த நேர்காணலுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.